வணக்கம். நான் சைதை மீனா பேசுகிறேன். இன்றைக்கி என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எங்கள் வீட்டில் சென்னையில் இருக்க சொல்ல நிறைய சொந்தக்காரங்க எல்லோரும் சினிமாவுக்கு எம்ஜிஆர் படத்துக்கு போவாங்க வருவாங்க. அவர் மேலே அவ்வளோ ஒரு பற்றுதெல்லாம் இருப்பாங்க, எல்லாமே சொல்லிக்கிறேன். அப்போல்லாம் வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாம் டிக்கெட் வாங்கினு மேலே போயிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போல்லாம் வந்து இந்த கட்சி கிச்சி எல்லாம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நானுமே இப்போ அரசியல்லாம் பேசுவார்ல. எங்கள் குடும்பமே என்ன, சொந்தக்காரங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் காலம் வெள்ளத்தில் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு திசையில் கொடுத்தனும் போயிட்டாங்க. நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் ஒருத்தர் சொல்லின்னு இருந்தார். சொன்னார், எம்ஜிஆர் வந்து அனுதாபத்தில் தான் இதானாருன்னு சொல்லிட்டு. ஒருத்தருக்கு எத்தனை தப்பாங்க அனுதாபம் பார்க்க முடியும்? அவர் வந்து கழுத்தில் குண்டடிப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ அண்ணாதுரை வந்து பார்த்தப்போ ஏதோ சொல்கிறதுக்கு தயங்கி இருக்கிறார். தயங்க சொல்ல அவர் எம்ஜிஆர் கேட்டிருக்காரு, சும்மா சொல்லுங்க, என்ன வேணும், கட்சிக்கு நிதி வேணுமா, தேர்தல் சமயம் அது எதுனா வேணுமா சொல்லுங்கன்னு கேட்டப்போ, அதெல்லாம் இல்லை, பணம்லாம் வேணாம், நீங்கள் வந்து ஒரு தப்பா உங்கள் முகத்தை ஜனங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அனுமதிச்சிருக்காரு. அதெல்லாம் போஸ்டரில் வந்தது, பத்திரிகைங்கள்லாம் வந்தது. அதை பார்த்துட்டு அதெல்லாம் வந்தது. அப்போ என்னன்னா, அதுக்கப்பால ஒரு தப்பா என்னன்னா, லாஸ்ட் கடைசி டயத்தில் அவர் அமெரிக்காவில் புரூக்ளின் ஆஸ்பத்திரியில் இருந்த சமயத்தில் ஜனங்கள்லாம் யாரும் சொன்னாங்களோ அவங்கவுங்க மொட்டை அடிச்சுக்கவும் பால் குடம் எடுக்கவும் கோவிலில் அர்ச்சனை பண்ணவும் அவ்வளோ ஒரு இது நடந்தது. அதெல்லாம் அனுதாபத்தில் இல்லை. ஐயோ பாவம் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, இல்லை ஐயோ நம்ம வீட்டு பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பதட்டம் தான். எல்லாருமே அவரை அவங்க வீட்டு பிள்ளையா நினச்சாங்க. ஏன்னா அவர் வந்து நம்ம வீட்டு பிள்ளை பசங்களெல்லாம் அவருக்கு பொறுப்பாக நினச்சாரு. அதனால தான் அவர் வந்து கவிஞர்கள் மூலமாக எப்படி சொன்னார், கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நெறி தவறாத காதற் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும், இல்லாதார் வாழ்க்கையிலே இன்ப பயிர் வளர்க்கணும். இப்படி நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அவர் நல்லதை சொல்லி கொடுத்ததுனால தான் அவர் எல்லாருமே விரும்பினாங்க. அவரை பற்றி சொல்லணுன்னா இன்னும் சொல்லினே போகலாம் இல்லையா? கேட்குறதுக்கு யாருக்கும் சலிப்பெல்லாம் வரவே வராது. இன்றைக்கி உங்களோட அவரை பற்றி டவுன்லோடு பகிர்ந்துனேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? வணக்கம்.